முன்னாள் குடியரசுத் தலைவர், ஒரு பெருமைமிகு இந்தியன், தமிழர்கள் எல்லாம் மிகப்பெரிய பெருமையில் ஆழ்த்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் இப்போது நம்முடைய இல்லை. அவர் காலமாயிருக்கிறார். அவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். நம்முடைய இந்தியர்களுடைய, தமிழர்களுடைய மிகப்பெரிய பாசத்துக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் பாத்திரமாயிருந்த அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் இப்போது நம்முடைய இல்லை. ஷில்லாங்கில் அவர் சற்று முன் காலமாயிருக்கிறார் என்ற தகவல் தெரிவித்திருக்கிறது. ஷில்லாங்கில் IIM உடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார். அப்போது அங்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் கொண்டு வரப்பட்ட போதே அவருடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர், நமது மிகப்பெரிய மரியாதைக்கும் அன்புக்கும் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பாத்திரமாக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு ஒட்டுமொத்த குழந்தைகளுடைய மிகப்பெரிய அன்புக்கு பாத்திரமாக இருந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனை மத, இன, மொழி அடையாளங்களை தாண்டி, மாச்சரியங்களை தாண்டி மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய மிகப்பெரிய அன்புக்கும் பாத்திரமாக இருந்த அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் இப்போது நம்முடைய இல்லை என்ற மிக துயரமான செய்தியை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த மேதகு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தற்போது நம்முடைய இல்லை என்ற ஒரு துயரமான செய்தி வந்திருக்கிறது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கு உள்ள ஷில்லாங் சென்றவர் அங்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மரணமாயிருக்கிறார். சற்று முன் அவருடைய மரண செய்தி நமது எட்டிருக்கிறது. மிகப்பெரிய துயரம், நம்முடைய நிச்சயமாக ஒவ்வொருடைய மனதில் கவலக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயரம்.